லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஜானகி மேடம் கூப்பிட்டாங்கன்னு வேலைக்கார அக்கா வந்து கூப்பிட்டப்பவே நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். அதனால நான் கிச்சன்ல இருந்து வெளியே போகும்போதே சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் போனேன். நீங்க என் பின்னாடி இருந்து ஒளிஞ்சிட்டு இருந்தீங்களே, அதையும் நான் கவனிச்சேன். என்ன கூப்பிடலன்னு தெரிஞ்சதுமே நான் முடிவு பண்ணிட்டேன், இது எல்லாமே உங்களோட வேலைதான். ஆஹா, சூனா பானாக்கள் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு நினைச்சு கிச்சனுக்குள்ள வந்தா பயங்கர புத்திசாலித்தனமா ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னீங்களே, அதையும் நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேலயும் எனக்கு ஏதாவது சந்தேகம் வரணுமா என்ன? சரி, என்னமோ பண்ணிட்டீங்களேன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் நான் புடிச்சு வச்சுட்டு போன உருண்டி எடுத்து மூந்து பார்த்தேன். அந்த பிரசாதத்துக்கு மேல நீங்க கலந்த கெரோசினோட நாத்தமும் அடிச்சுச்சு, அந்த ரூம்ல உங்க மேல அடிச்சிருக்கிற சென்ட் நாத்தமும் அடிச்சுச்சு. அப்பவே அந்த கெரோசின் கலந்த உருண்டிய தூக்கி போடலான்னு தான் நினைச்சேன். ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டு நீங்க கெரோசின் கலந்து வச்சத நான் அசால்ட்டா தூக்கி போட்டா உங்க மனசுதான் வேதனைப்படும். அதான் உங்களை சந்தோஷப்படுத்தலானதான் அந்த உருண்டைய உங்களுக்கே கொடுத்தேன். இன்னும் 2 எடுத்து வச்சிருக்கேன், வேணுமா? என்ன அனன்யா, ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டியா? உனக்கு வேணும்னா இன்னொன்னு எடுத்துட்டு வரட்டுமா? அனன்யா, 2வது லட்டு சாப்பிட ஆசையா? ஹேய், என்னடி கொழுப்பு கூடி போச்சா உனக்கு? ஏன் முன்னாடியே வந்து என் கைய பிடிச்சது மட்டும் இல்லாம வாய் கிழிய திமிரா வேற பேசுறியா? நீங்க பண்ண தப்ப சொன்னா எனக்கு கொழுப்பு திமிரா? அம்மா நான் பொண்ணு தப்பு பண்ணா சொல்லி திருத்தணும், கேக்கலையா அடிச்சு திருத்தணும். இங்க அம்மாவே தப்பு பண்ணா அப்புறம் ஊர்ல இருக்கவங்க கிட்ட அடி வாங்கி தான் திருந்தணும். எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க வீட்டுல பூஜை நடக்குது, அது நல்லபடியா நடக்கணுங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம அது கெட்டு போகணும்னு இப்படி வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி இப்படி புத்தி போகுது பாரு. என்ன புத்தியோ? நான் கூட முதல்ல நினைச்சேன், பாவம் நீங்க உங்களை சார் அடிக்கடி திட்டுறாரேன்னு. இப்பதான் தெரியுது உங்க யோகியம். இங்க பாருங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இந்த பூஜை யாருக்காக நடக்குதோ அந்த மகராசியோ உங்க பொண்ணு நிச்சயமா வருவாங்க. அதுக்குள்ளயும் கொஞ்சமாவது திருந்துங்க, இல்லனா அவங்க 2 பேரும் உங்க 2 பேருக்கும் லாடம் கட்டிருவாங்க. அதனால திருந்துற வழிய மட்டும் யோசிங்க, இல்லனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாமி, பூஜையில அடுத்து என்ன செய்யணும்? பூஜையில கடைசி சடங்கு ஒண்ணு இருக்கு. அது உங்க பேத்தி அனன்யா செய்ய வேண்டியது. சாமி, இருங்க, நான் அனன்யாவை கூட்டிட்டு வரேன். சரி. எப்ப வர சொன்னா அனன்யா, சாமி உன்னை கூப்பிடுறாரு, வா. சரி வாங்கடி. சரிடி. சரி போ, வாங்கடி.
இந்த பூஜையில கடைசியா செய்ய வேண்டிய சடங்கு 3 கன்னி பொண்ணுங்களுக்கு உங்க பேத்தி பாத பூஜை பண்ணணும். என்னது? நானா? அனன்யா செய்ய போற இந்த சடங்கோட இந்த பூஜை பரிபூர்ணமா முழுமை அடையும். அதுக்கு நான் மத்தவங்க காலெல்லாம் தொட்டு கழுவிட்டு இருக்க முடியாது. அனன்யா, நான் மேல மத்தவங்கள என் கீழேங்கிற மாதிரி நினைக்க கூடாது. பூஜை நல்லபடியா முடியணும்னு நினை. சரி, ஓகே, பட் ஒன் கண்டிஷன். முடியல அனன்யா, பேண்ட் ரொம்ப டைட்டா இருக்கு. வரும்போது சும்மா வரணும். அப்படியே ரெஸ்டாரண்ட் போயிட்டு டின் பியரும் கிரில் சிக்கனும் சாப்பிட்டு வந்தா என்ன ஆகும்? அதான் காலை கூட மடக்க முடியல. நீ மட்டும் என்ன 2 பிரான் பிரியாணி வெட்டிட்டு தானே வந்த? நான் மட்டுமா சாப்பிட்டேன்? எல்லாரும் தானே சாப்பிட்டோம். சொல்ல போனா இவதான் மட்டன் ஐட்டமா வாங்கி சாப்பிட்டா. ஏய், நான் ஒருத்த இருக்கங்கிறதையே மறந்துட்டு என்ன விட்டுட்டு போயிருக்கீங்களா? அனன்யா, இந்த பூஜை எதுக்கு நடக்குதுன்னு தெரியுமா? என்னோட மருமகளும் என் பேத்தியும் திரும்ப கிடைக்கணும். அதுக்காக நடத்துற மகா பூஜை இது. அது எவ்வளவு முக்கியம்னு அதை நடத்துற எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீ அதை கேலி செய்யற மாதிரி நான்வெஜ் ட்ரிங்க்ஸ்னு சாப்பிட்டவங்கள கூட்டிட்டு வந்திருக்க. இது பூஜை நடக்கிற இடம். இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதுவும் பூஜை நடக்கிற இடத்துல தைரியமா அதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை கேட்டு சிரிச்சிட்டு வேற இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இத பார், கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா காமன் சென்ஸ் வேண்டாம். ஒருத்தரோட நம்பிக்கையை நம்ம மதிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அதை கேலி செய்யற மாதிரி நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய கேவலமான புத்தி தெரியுமா? சும்மா மாடர்னா ட்ரெஸ் பண்ணா மட்டும் நாகரிகமா ஆயிட முடியாது. மத்தவங்களோட மனசை மதிக்கிறது தான் நாகரிகத்தோட ஆரம்ப புள்ளி. அதுவே உங்ககிட்ட இல்ல. இதுல ட்ரெஸ்ஸை மட்டும் மாடர்னா போட்டுட்டு வந்துட்டீங்க. இவங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸால தான் ஓம் புத்தியும் கெட்டு போயிருக்கு. பூஜை புனஸ்காரம் சடங்கெல்லாம் நம்ம ஆன்மாலேருந்து செய்யறது. அதை சரியா செய்யாத வரைக்கும் அதுக்கான எந்த பலனும் கிடைக்காது, கடவுளையும் போய் சேராது. அன்பரசி, வாமா, வா, உட்காரு, உட்காரு மேடம். உட்காரு. அனன்யா, பாத பூஜை பண்ணு.
அத்தை, என்னத்த இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்களா? யாரு கால யாரு கழுவுறது? ஊர் பேரு கூட ஒழுங்கா தெரியாத அவ காலை தொட்டு ஏன் பொண்ணு பாத பூஜை பண்ணணுமா? நானும் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பூஜைங்கிற பேர்ல நீங்க பண்றது எல்லாம் நானும் பொறுத்து பொறுத்து போனா நீங்க வரம்பு மீறி போயிட்டு இருக்கீங்களா? இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு புரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஆயிடுச்சா? ஏ சிவகாமி, என்ன கேட்ட? புரிஞ்சுதான் பண்றீங்களான்னா? புரிஞ்சு மட்டும் இல்ல, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன். இந்த பூஜை நல்லபடியா நடந்து முடியணும்னா ஒரு பரிசுத்தமான கன்னி பொண்ணுக்கு பாத பூஜை பண்ணணும். உண்மையாவே அப்படி மனசுல அப்பழுக்கு இல்லாம அர்ப்பணிப்போட இந்த பூஜை எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிற மனசு இதோ இவளுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன் அனன்யாவுக்கு கூட அதுல அக்கறை இல்ல? விட்டு போன என் பேத்தியும் மருமகளும் கிடைச்சிட மாட்டாங்களான்னு உள்ள அழுதாலும் அத வெளியே காட்டிக்காம அவங்க கிடைக்கணுங்கிற நம்பிக்கையில இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பூஜையை பத்தி கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருந்தா நீ அந்தஸ்து அது இதெல்லாம் பேசுவியா? கடவுளுக்கு முன்னாடி பணம் காசு எதுவும் நிக்காது. இங்க அன்பும் மனசு சுத்தமும் இருந்தாதான் கடவுள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பாரு. அன்பரசிக்கு பாத பூஜைய அனன்யா தான் பண்ணணும். இதுல யாரும் தலையிட்டா அப்புறம் இது வரைக்கும் பார்க்காத ஜானகிய நீங்க பார்க்க வேண்டி வரும். அனன்யா, நீ பூஜை ஆரம்பி. அன்பரசி இந்த பூஜையில உட்கார்றதுக்கு எல்லா விதத்திலையும் தகுதியானவ. இவளுக்கு பாத பூஜை பண்ணா இந்த மகா பூஜை சுவாமிஜி சொன்ன மாதிரி பரிபூர்ணம் அடையும். நீ அன்பரசிக்கு பாத பூஜை செய். உக்காரு. கால் எடுத்து தட்டல வை. ஒரு நிமிஷம். மஞ்சு, சொல்லுங்கம்மா. உள்ள சொம்பல பால் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. அம்மா, அவகிட்ட கொடு. அனன்யா. அனன்யா, பூஜை ஆரம்பி. காரை கழுவ விட்டதுக்கு என்ன காலை கழுவ வச்சுட்டல, உன்னை பாத்துக்கிறேன்டி. அனன்யா, கண்ணத்துல சந்தனம் தடவி குங்குமம் வை.
பாத பூஜை பண்ண பாலை எடுத்து தலையில தெளிச்சுக்க. மஞ்சு, கன்னி பூஜைக்கான தட்சிணை பொருளை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அம்மா. அனன்யா, உன் கையால இந்த தட்சிணை தட்டை அவகிட்ட கொடு. கொடு. கண்டிப்பா உங்க மருமகளும் பேத்தியும் உங்ககிட்ட வருவாங்க மேடம். ஜானகிம்மா, இந்த பொண்ணோட வாக்கு பலிக்க போகுது. ரொம்ப சந்தோஷம் சாமி. உங்க மருமக உங்களை நோக்கி அடியெடுத்து வைக்கிற நேரம் ஆரம்பிச்சிருச்சு. உங்க பேத்தியும் உங்களை சுத்தி சுத்தி தான் வருவா. இவ்வளவு ஏன், உங்க காலேஜில் கூட இருக்கலாம். அவளை நான் பார்த்தா கூட எப்படி கண்டுபிடிக்கிறது சாமி? எல்லா காரியத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணத்தை அம்பாள் வச்சிருப்பா. வேண்டிய நேரத்துல நமக்கான அறிவை அவளே கொடுப்பா. அது கூடிய சீக்கிரம் நடக்கும். அந்த நாளுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் சாமி. என் அம்மாவும் என் குட்டிமாவும் திரும்ப என் வாழ்க்கையில வந்துட்டாங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை சாமி. ஆமா சாமி, என் பேத்திக்கும் என் மருமகளுக்கும் இந்த பூஜைக்கான பலன் போய் சேரணும். அவங்க 2 பேரும் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கணும். உங்க பொருளுக்கு கண்டிப்பா அந்த கடவுள் செவிசாய்ப்பாரு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். இந்த பூஜையை நீங்க வந்திருந்து நல்லபடியா முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சுவாமி. அது கடவுளோட விருப்பம் சந்திரசேகர், அதான் நடந்திருக்கு. சரி, நான் அப்போ போயிட்டு வரேன். உங்களை வாசல் வரைக்கும் வந்து நாங்க வழி அனுப்பி வைக்கிறோம். வாங்க வாங்க சாமி. அனன்யா, வா சாப்பிடலாம். ஏமா, அவ காலை தூக்கி என் தலையில மட்டும்தான் வைக்கல, மத்தபடி எல்லாமே நடந்துச்சு. அந்த அவமானத்துல கூனி குறுகி செத்துடலான்னு நினைச்சிட்டு இருக்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சாப்பிடுவான்னு கூப்பிட்டு இருக்க. நீ செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? வாழ்ந்தா மட்டும்தான் இங்க ஆள முடியும். எதெல்லாம் அவமானம்னு ஃபீல் பண்றியோ அது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு யார் காரணமோ அவங்க எல்லாரையுமே நாம சாவடிக்கணும்டி. அதை விட்டுட்டு நீ என்னமோ சாகணும்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த மாதிரி உன் வயசுல நான் யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு இந்த இடத்துல நீ இருந்திருக்க மாட்ட. எத்தனை பேர் சாவுக்கு வேணாலும் நாம காரணமா இருக்கலாம், ஆனா நம்ம சாவுக்கு வேற யாரும் காரணமா இருக்க கூடாது. அதனால இந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்காத. ஹேய், நீ சிவகாமி பொண்ணு மாதிரி யோசிடி. வா, இப்ப கூட நான் கூப்பிடுறது ஒரு காரணமா தான். மா, நீ இப்படி சொல்லும் போதாமா எனக்கு பயமாவே இருக்கு. என்னது பயமா இருக்கா? ஆமா, காலையில இருந்து இப்ப வரைக்கும் நீ போட்ட பிளான் எல்லாமே ஃபிளாப் ஆகி நான் தான் எல்லாத்துலயும் அவமானப்பட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது எல்லாமே. சறுக்குனதுனால இந்த யானை என்னைக்கும் பூனை ஆயிடாது. அந்த வேலைக்காரி மேல இருக்கிற கோவத்துல நீ விஸ்வாவை மட்டும் விட்டுடக் கூடாது. அதுக்குதான் உன்னை சாப்பிட கூப்பிட்டேன். போய் விஸ்வாவை சாப்பிட கூப்பிடு. அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரிக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு.